இமேஜின் நம்மகிட்ட ஒரு இன்ஃபைனைட் லாங் பிளேன் ஷீட் இருக்கு. சரியா? இது பார்க்க இன்ஃபைனைட் லாங் பிளேன் ஷீட் மாரியே தெரியலையே! இன்ஃபைனைட்னா ரொம்ப நீளமா தானே இருக்கும். யார ஏமாத்த பார்க்குற மோசக்காரன்னாதீங்க. நம்மளால இன்ஃபைனைட் லாங் பிளேன் ஷீட் வரைய முடியாது. அண்ட் நம்ப எடுக்க போறதும் ஸ்மால் போர்ஷன் தான். ஏன்னா டெய்லி லைஃப் அப்ளிகேஷன்னா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ல ஸ்மால் போர்ஷன் மட்டும் தான் எடுத்து இது பண்ணுவாங்க. சரியா? நம்ம இன்ஃபைனைட்ன்னு கன்சிடர் பண்ணி, அதுல காஸ் லாவ அப்ளை பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிக்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளோதான். சரியா? இப்போ இந்த பிளேன் ஷீட்ட நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பிளேன் ஷீட்ல ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுக்க போறேன். சரியா? இப்போ இங்க எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பா தெரியாது. எங்க எடுக்கிறேன்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ஷீட்ட கொஞ்சம் லைட்டா திருப்பிக்கிறேன். புக்ல இருக்கிற மாரி. சரியா? ஓகே. பெர்ஃபெக்ட். இப்போ ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் இங்கருந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் P ஒண்ணு எடுத்து, அந்த டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது டியூ டூ திஸ் பிளேன் ஷீட் சர்ஃபேஸ். ஓகேவா? இந்த பிளேன் ஷீட் சர்ஃபேஸ்னால சார்ஜ்டு சர்ஃபேஸ் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஜ்டு சர்ஃபேஸ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு பிளேன் ஷீட் சர்ஃபேஸ்னால நான் எடுக்க போற அந்த பாயிண்ட் Pல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆக போகுது அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஓகே. பாயிண்ட் P எடுத்தாச்சு. அண்ட் இது 2க்குமான டிஸ்டன்ஸ். நான் அந்த சென்டருக்கும் நான் எடுத்த டிஸ்டன்ஸ் சென்டருக்கும் அண்ட் பாயிண்ட் P எடுத்தல அதுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோனா ஆர். ஆர்ன்னு கன்சிடர் பண்ணியாச்சு. சரியா? இப்போ நமக்கு ஆல்ரெடி காஸ் லா தெரியும். என்னது? ஆம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் E ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் E டாட் dA which is equal to Q charge enclosed by epsilon naught. கரெக்டா? ஸோ Q enclosed by epsilon naught. அண்ட் ஃபர்தரா E டாட் dA என்றது என்னது? EA cos theta. கரெக்டா? அது நம்ம வந்து இன்டகிரேஷன் விட டாட் ப்ராடக்ட்ல இருக்கு. வெக்டார் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகிடும்னா EA cos theta ஆக்சுவலா இப்படி வந்துடும். ஓகேவா? EA cos theta which is equal to Q by epsilon naught. இது நமக்கு காஸ்ல யூஸ்வலா தெரியும். இப்போ நான் காஸ்ல அப்ளை பண்ணணும்னா காஷியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணணும். கரெக்டா? காஸ்ல அப்ளை பண்ணணும்னா காஷியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணணும். அதை எங்கேருந்து நான் சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நான் இருக்கேன். ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிளேன் ஷீட்டை இப்படி திருப்பணுமோ அதே போல நான் என்ன பண்ண போறேன்னா நீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை பார்த்துட்டு இருக்கீங்களா மொபைலில் பார்த்துருந்தீங்கன்னா மொபைலோட சைட் வியூ இருக்குல்ல அதே தான். ஸோ அதே போல் இந்த ஷீட்டுக்கான சைட் வியூ எடுத்தேன். அண்ட் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது வந்து பிளேன் ஷீட். ஓகேவா? பிளேன் ஷீட்ன்றப்போ அது ஃபுல்லாக ஈவனாக சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஈவனாக சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிருக்கும். சரியா? அண்ட் இங்கே நான் எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜ் போட்டுருக்கேன்னா 1 2 3 4. ஓகே. ஒன்று டப் பண்ணுறோம். ஓகே. இப்போ இங்க 7 சார்ஜஸ் இருக்கா? எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இங்க 7 சார்ஜஸ் இருக்கு. இதுல சென்டரா ஒரு பாயிண்ட்ல தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பாயிண்ட் Pன்னு எடுத்திருக்கேன். அதாவது ஈக்வி டிஸ்டன்ஸ்ல தான் ஒரு பாயிண்ட் P எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட் P மேல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா, நான் காஸியன் சர்ஃபேஸை சூஸ் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? யா. ஸோ ரொம்ப சிம்பிள். நான் லீனியர் சாரி இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பார்த்துருக்கோம்ல. அது என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டூ இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும் அண்ட் இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும். இதோட ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் வரும்னு சொல்லியிருப்பேன். சரியா? அதே கான்செப்டே இதில் அப்ளை பண்ணலாம். இங்கே இருக்கிற சார்ஜஸ் இங்கன்ட்டு. பட் நம்ம சிம்பிளாக என்ன வச்சுக்கலாம், இது பாசிட்டிவ் சார்ஜ் தானே. பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? அவுட்வேர்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டை எமிட் பண்ணும். என்ன பண்ணும்? அவுட்வேர்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டை எமிட் பண்ணும். இப்போ அவுட்வேர்டுன்றப்போ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட் P மேலே ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வேர்டாக இருக்கும். இதே டிஸ்டன்ஸ் நான் இங்கே ஆர்னு எடுத்தா இங்கேயும் பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வேர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மற்றது எல்லாத்தையுமே ரப் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இன்னொரு பிளேன் வைக்கிறேன்னு வச்சுப்போமே. எக்ஸ்ட்ரா ஒரு பிளேன் வைக்கிறேன். ஓகேவா? இங்கே ஒரு பிளேன் வைக்கிறேன். இப்போ அந்த பாயிண்ட் Pன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் Pல ஒரு பிளேன் வந்து பிளேஸ் பண்ணுறேன். இப்போ இன்னொரு பிளேன் வைக்கும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பிளேன் மேலே ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலியமா இங்கே ஆக்ட் ஆகிற இந்த பிளேன்ல இருக்குல்ல, இந்த பிளேன் ஃபுல்லாக ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். கரெக்டா? என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ E வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? Eன்றது அப்போ கான்ஸ்டன்ட். Eன்றது கான்ஸ்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம எதனா ரப் பண்ணுறோம். தேவையில்லாது. ஐயோ!
ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப அதிகமா தேவையில்ல. நான் ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். மத்தது எல்லாத்தையும் ரப் பண்றோம். ஓ! அது ரப் ஆயிடுதா? ஓகே. ஓகே. ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் அவுட் ஆகுது. சரி. இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் அவுட் ஆகுதுன்றது தெரிஞ்சிருது. அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது த்ரூ அவுட் இந்த பிளேன் ஷீட் சர்ஃபேஸ் ஃபுல்லாவே நான் எந்த பாயிண்ட் எங்க எடுத்தாலுமே எனக்கு கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும்ன்ட்டும் தெரிஞ்சுது. அதாவது நான் பாயிண்ட் பி இங்க எடுத்தாலும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் தான். இங்க எடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் தான். இங்க எடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் தான். சரியா? அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல சொல்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியா தானே ஆகும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கம்மியா தானே ஆகும்னு கேட்கலாம். நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, அந்த சர்ஃபேஸ்ல படர்றது நான் ஒரு பிளேன் சர்ஃபேஸ் எடுக்கும்போது அது மேல படுற எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். ஒரே மாதிரி இந்த சார்ஜ், இந்த சார்ஜ், இந்த சார்ஜ். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ காஷியன் சர்ஃபேஸ் டிரா பண்ண போறோம். காஷியன் சர்ஃபேஸ் எப்படி டிரா பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த பிளேன் ஷீட்டுக்கு டிரா பண்ணணும். பட் பிளேன் ஷீட்டுக்கு டிரா பண்றன்றப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2 சர்ஃபேஸ்லயுமே பண்ணணும். அதாவது ஆ ஏற்கனவே சொன்ன மாரி தான். இங்க ஒரு பிளேன் இருக்குன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிளேன், இங்க ஒரு பிளேன் இருக்கு. பிளேன் ஷீட் இருக்கு. சரியா? இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் படணும்னா, இந்த சர்ஃபேஸ்ல இங்கேயும் படணும்னா, ஸோ நான் ஒரு சர்க்கிள் ஷேப்ல எடுத்தா எனக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? அண்ட் பின்னாடியுமே ஒரு இங்க ஒரு சர்ஃபேஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளேன் ஷீட்லயும் படுற மாரி எனக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்கணும். அப்போ நான் இது 2த்தையும் இது பண்ணிட்டு ஒரு ஜாயின் பண்ணேன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் எனக்கு வரும். கரெக்ட்டா? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வரும். ஸோ அது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இருக்கும். புரியும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க நம்ம இப்போ ஒரு பிளேன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்மால் ஏரியாவுல மட்டும் படுற ஒரு இத மட்டும் எடுத்து நம்ம அதுலருந்து காஷியன் சர்ஃபேஸ டிரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ அதே இதுதான் இந்த இதுக்கு பார்க்கும்போது. இந்த பிளேன் ஷீட்ல அது எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு லைக் இப்படி இருக்கும். ஓகேவா? இன்வெர்டா போயிட்டு இந்த பென்சில வச்சு நீங்க ஒரு பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா, அது உள்ளார பென்சில விட்டு பாருங்க. ஐ மீன் குத்திருங்க. ஓகேவா? ஸோ அப்படி குத்திட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இந்த மாரி தான் இருக்கும். சரியா? கான்செப்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். கவனிங்களேன். என்னன்னா, இப்போ நம்ம ஏரியா வெக்டார் எடுத்திருக்கோம். ஏரியா வெக்டார் இன்னும் எடுக்கல. ஏரியா சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஆ காக்கிநாடா ஒண்ணுது. அந்த மாரி ஒரு காமெடி வரும்ல. அது மாரி இப்ப என்ன பண்ண போறோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஏரியாவ பிரிச்சுக்க போறாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி. அப்படி கூட வச்சுக்கலாம். என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இந்த இதுல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டாரோட டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? நம்ம எடுத்திருக்க ஏரியா எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஐயோ! கீழ போயிடுத்து. சாரி. நம்ம எடுத்திருக்க ஏரியாவும் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. DA வெக்டார்ன்னு போட்டுக்குமா? ஓகே. ஸோ DA வெக்டார். அண்ட் நமக்கு தெரியும். இங்க பார்க்கும்போது ஆக்சுவலா இதுல டிரா பண்ணலாம். பட் இதுல டிரா பண்ணும்போது கொஞ்சம் ஆல்ரெடி அது சின்னதா இருக்கு. அதிலே இன்னும் கொஞ்சம் தான் நம்ம இதிலேயே வந்து கான்செப்ட் ஈஸியா முடிச்சிடலாம். சரியா? ஓகே. அண்ட் இந்த பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாரி எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது இந்த டைரக்ஷன்லயும் இதாகும். என்ன ஓவரா ஸ்ட்ரக் ஆகுது. சரி. இங்க நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் Pல இருந்து இங்க ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்தோம்ல R. அதே டிஸ்டன்ஸே தான் இங்கேயும் கவர் ஆயிருக்கணும். நான் மேபி டயகிராம் கொஞ்சம் லென்த்தியா போட்டுருக்கலாம். பட் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கான டிஸ்டன்ஸுமே R தான். அப்ப இந்த பாயிண்ட் P இங்க ஒண்ணு வைக்கும்போது, பாயிண்ட் P டேஷ்ன்னு கூட வச்சுக்குவோம். ஸோ P டேஷ் அண்ட் இங்க ஆக்ட் ஆகுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல போகும். கரெக்ட்டா? இங்க ஆக்ட் ஆகுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல போகும். ஸோ வெயிட் எ மினிட். ஓகே. E வெக்டார்ன்னு சொல்லுவோம். சரி. E வெக்டார் கீழ கூட போட்டுக்குவோம். ஏன்னா, இப்போ இன்னொருத்தர் வரப்போறாரு. யாருன்னா, ஏரியா வெக்டார். ஏரியா எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஏரியா வெக்டார். ஐ மீன் ஏரியா சர்ஃபேஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இது நீங்க 3டி வியூல பார்க்கணும். ஆக்சுவலா சிலிண்ட்ரிக்கல 3டி வியூல பார்க்கணும். ஸோ ஏரியா பார்க்கும்போது பாட்டம் இந்த சைடு தான் போகுது. கரெக்ட்டா? பாட்டம் சைடுல தான் போகுது. அப்போ DA வெக்டார் எந்த டைரக்ஷன்ல வரும்னா, இப்படியே வரும். ஸோ DA வெக்டார். ஓகே. இல்ல மைக் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணேன். ஓகே. அண்ட் இப்ப இதுல 2 சர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கா? இது டாப் ஆர் இது டாப் ஏதோ ஒண்ணு. அண்ட் பாட்டம். டாப், பாட்டம் மட்டும் இருக்கான்னு கேட்டா, இல்ல. கர்வ்டு சர்ஃபேஸும் ஒண்ணு இருக்கு. கர்வ்டு சர்ஃபேஸ்னா வளைஞ்சிருக்கிற இந்த சர்ஃபேஸ். இவன் இருக்கிறான்ல, இவனுமே இங்க இருக்கான். ஸோ எந்த கர்வ்டு சர்ஃபேஸ்ல நான் எங்க எடுத்தாலுமே, நான் எங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பாயிண்ட் வச்சு, இங்க ஒரு DA வெக்டார் எடுக்கிறேன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இங்க ஒரு DA வெக்டார். ஆர் இங்க ஒரு பாயிண்ட் வச்சு, இங்க ஒரு DA வெக்டார். ஒரு ஸ்மால் ஏரியா எடுக்கிறேன்னு வச்சுப்போமே. அப்படி நான் எப்படி ஸ்மால் ஏரியா எடுத்தாலுமே, நம்ம ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார்ன்றது இந்த பிளேன் ஷீட்டுக்கு பெர்பெண்டிகுலரா. ஓகேவா? பிளேன் ஷீட்டுக்கு பெர்பெண்டிகுலரா தான் டிராவல் ஆகிட்டு இருக்கே தவிர, இப்படி ஒண்ணும் டிராவல் ஆகிட்டு இல்ல. ஓகேவா? இப்படியா டிராவல் ஆகிட்டு இருக்கு? இல்ல. எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டுமே இந்த டைரக்ஷன்ல தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல தான் டிராவல் ஆகுது. அப்படின்னா,
சிம்பிளா எடுத்துப்போம். டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் இருக்கு. சரியா? டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இது டாப்னு வச்சுப்போம், இத பாட்டம்னு வச்சுப்போம். அதுதான் பி டேஷ்ன்னு நம்ம வச்சிருக்கோம். சரியா? ஆ புக்ல இன்டகிரேஷன் தான் குடுத்துருக்காங்க. நம்ம புக்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க போகணும்னு அவசியம் இல்ல. ஸோ இந்த டாப்லன்னு பார்க்கும்போது இ வெக்டார் இந்த டைரக்ஷன், டிஏ வெக்டார் இந்த டைரக்ஷன். ஓகேவா? 2மே ஒரே டைரக்ஷன்ல போகுது. 2 வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. அப்ப இங்க உருவான ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தா 0. ஸோ நமக்கு தெரியும் காஸ் 0 தீட்டான்னு போட்டேனா? சாரி. ஸோ காஸ் 0ன்றது ம், காஸ் 0ன்றது 1. ஓகே. காஸ் 0ன்றது 1. ரைட்டா? கரெக்ட்டு. அண்ட் இங்க பாட்டம்ல பார்க்கும்போதும் காஸ் 0ன்றது 1 தான். அப்போ இங்க என்ன ஆகிடும்னா 1 ஆகிடும். கரெக்ட்டா? இந்த இடம் என்ன ஆகிடும்னா 1 ஆகிடும். ஸோ 1 ஆகிடுச்சுன்னா எனக்கு மீதி என்ன மட்டும் இருக்கும்? இஏ மட்டும் இருக்கும். ஸோ ஒரு இஏ பிளஸ் இன்னொரு இஏ பிளஸ் யார் வரும்னா இவரு யாரு? கர்வ்டு சர்ஃபேஸ். இவருக்கு பார்த்தோன்னா என்ன பிரச்சனைனா, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. இ இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. நீங்க சிம்பிளா பென் வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த பென்ன வச்சு கூட இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த டிப் இருக்குல்ல, நீங்க எழுதுற அந்த நிப். ஓகேவா? ஸோ அந்த நிப் பார்த்தீங்கன்னா, அந்த நிப்ப வந்து நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டா கன்சிடர் பண்ணா, ஸோ அது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? நீங்க எய்தர் ரைட் ஆர் லெஃப்ட்ல திருப்பிக்கோங்க. பட் அது என்னவா இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க ஒரு பேப்பர் எடுத்து அது உள்ளார இந்த பென்ன சொருகிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நிப் டைரக்ஷன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? பட் நாம எடுத்திருக்க அந்த ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸ் நீங்க அந்த பென்னுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் மேல எங்க டிராப் பண்ணாலுமே அது பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டா இமேஜினேஷன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அப்ப பெர்பெண்டிகுலர்ன்றப்போ 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி என்ன? காஸ் 90 டிகிரி 0. ஸோ காஸ் 90 டிகிரி 0ன்றப்போ இவன் 0 ஆகிடுவான். மீதி யார் இருப்பாங்கன்னா, Q/எப்சிலான் நாட்ன்னு இருப்பாங்க. ஸோ ஓகே. ஃபர்தரா இத சிம்ப்ளிஃபை பண்ணுவோமா? ஓகே. ஆரஞ்சு கலரே யூஸ் பண்ணல. ஓகே. ஸோ ஃபர்தரா நான் இவன சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 2EA 2EA பை Q/எப்சிலான் நாட்ன்னு வரும். ஓ! ஒரு கான்செப்ட் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. ஒண்ணும் இல்ல. Q நம்ம அது பேர் என்னது? இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். அதுல என்ன பார்த்தோம்னா, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்ப்டா பார்த்திருப்போம். எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலுமே இதுலயுமே சொல்றேன். இங்க நம்ம என்ன பார்ப்போம்னா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அது என்ன சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா, இது ஒரு சர்ஃபேஸ். நம்ம எடுத்திருக்க பிளேன் ஷீட்ன்றது ஒரு சர்ஃபேஸ் கரெக்ட்டா? அந்த பிளேன் ஷீட் சர்ஃபேஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அக்குமுலேட் ஆயிருக்கு? எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அக்குமுலேட் ஆயிருக்கு? சே ஃபார் எக்ஸாம்பிள் அம் யாஹ் ஸோ சார்ஜ் டென்சிட்டி நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, சிக்மான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் Q presented in a particular area. Q by A தான். ஓகேவா? எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் presented in a particular area which is equal to charge density. ஸோ இதுக்கான யூனிட் நீங்க எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, வேற கலர் கொஞ்சம் சூஸ் பண்ணிப்போம். ஸோ Qன்றது சார்ஜா, ஸோ கூலம்ப்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் ஏன்றது ஏரியா. ஏரியான்றப்போ மீட்டர் ஸ்கொயர். ஏரியான்றப்போ மீட்டர் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த ஏரியா பர்டிகுலர் ஏரியா தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபைனிட்லி லாங். அதில் நான் பர்டிகுலர் ஏரியா எடுத்திருக்கேன். அந்த பர்டிகுலர் ஏரியால மீட்டர் ஸ்கொயர்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கூலும் சார்ஜ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் சார்ஜ் டென்சிட்டி. அடர்த்தி ஆர் கிரௌட் எவ்வளோ கிரௌடட் பிளேஸா இருக்கு, எவ்வளோ கிரௌடா இருக்கு, டிராஃபிக் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. சரியா? அப்போ எனக்கு என்ன தேவை? Q மட்டும் தேவை. கரெக்டா? எனக்கு Q மட்டும் தேவை. அப்போ ஏன் இந்த பக்கம் போயிடுமா? ஸோ ஓகே. ஸோ Q ஈக்குவல் டு சிக்மா ஏ. சரியா? Q ஈக்குவல் டு சிக்மா ஏ. இப்போ நான் இதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்றேன். இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா 2EA which is equal to எப்சிலான் இல்லாது சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். ஓகேவா? Q இருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அண்ட் ஏவை அவன் கேன்சல் ஆகிடுவாங்களா? கரெக்டா? இவரும் இவரும் கேன்சல் ஆகிடுவாங்க. மீதி யார் இருப்பாங்கன்னா 2E சிக்மா பை எப்சிலான் நாட்னு இருக்கும். 2E சிக்மா பை எப்சிலான் நாட்னு இருக்கும். எனக்கு யார் தேவை? E மட்டும் தான் தேவை. ஓகேவா? ஸோ E ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அவ்வளோதான். இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? கண்டிப்பா இருக்காது. இருக்கா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பட் ஒண்ணு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ டைம். சரியா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் ஏன் இந்த டைரக்ஷன்ல போகுது? ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் கான்ஸ்டன்ட்டா இருக்கு எல்லா டைரக்ஷன்லயும்? எப்படி நம்ம காஷியன் சர்ஃபேஸை உருவாக்குறது? அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார்ன்றது கான்ஸ்டன்ட்னு நம்ம சொல்றோம்ல. கான்ஸ்டன்ட்ன்றதுனால தான் நம்ம இன்டகிரேஷன் விட்டு அதை வெளில எடுத்துரும். ஓகேவா? நாங்க இன்டகிரேஷன் பார்ட் போடல. பட் இன்டகிரேஷன் விட்டு நம்ம அதை வெளில எடுத்துரும். ஓகேவா? ஸோ அது எல்லா இடத்துலயுமே கான்ஸ்டன்ட். எல்லா சர்ஃபேஸ்லயும் கான்ஸ்டன்டா இருக்குமான்னு கேட்டா அதான் இல்ல. சிமெண்ட்ரியா இருக்கணும். அந்த சிமெண்ட்ரியா வர்றது மோஸ்டா எதுவா இருக்கும்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா இருக்கும். அண்ட் பிளேன் ஷீட்டா இருக்கும். பிளேன் ஷீட்டா இருக்கிறத தாண்டி இன்னொன்னு என்னன்னா ஸ்பியரா இருக்கும். இது மூணுத்துல தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். நம்ம அந்த டைம்ல மட்டும் தான் இ வெக்டாரை வெளில எடுப்போம். ஓகேவா? ஓகே. அண்ட் முக்கியமான ரிசல்ட் என்னன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் எதை டிபெண்ட் பண்ணலன்னா நம்ம எடுத்தோம்ல இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அதை டிபெண்ட் பண்ணல. கரெக்ட் தானே? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்.
இங்க எடுக்கும்போதும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் இந்த ஹோல் இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்ல ஹோல் இதுலயுமே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒன்று தான். நான் இங்க எடுக்கும்போதும் அந்த பிளேன்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாவே கூட எனக்கு என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு டிஸ்டன்ஸை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லை. ஆரை பொறுத்து இல்லை. எதை பொறுத்து இருக்குன்னா சார்ஜ். இந்த சிக்மானா சார்ஜ் டென்சிட்டி. இந்த பிளேன் ஷீட்ல எவ்வளவு சார்ஜ் பிரசன்ட் ஆகிருக்குன்றதை பொறுத்து தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. ஓகே. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.